வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 15 ஆண்டு கால நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியீடு. அடிப்படை சீர்திருத்தங்களை செய்யாததால் மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் சுமை. சட்டப்பேரவைக்கு தெரியாமல் 1 லட்சம் கோடியை கடனாக செலவிட்டிருப்பதாகவும் தகவல். வட்டி கட்டவே கடன் வாங்கியதாகவும் அறிக்கை. தமிழ்நாட்டின் 26 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக நிதியமைச்சர் தகவல். பட்ஜெட்டில் பேருந்து மற்றும் மின் கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து. பேருந்து மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்தாத காரணத்தால் தான் அதிமுக ஆட்சியில் வருவாய் இழப்பு. முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மீண்டும் செயல்பட தொடங்கிய கடைகள். பிரசித்தி பெற்ற கோவில்களில் தரிசனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கம். பெகாசஸ் உளவு மென்பொருளை இந்திய அரசு வாங்கவில்லை. மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு. தற்போது மின்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்க பிரிவிடமிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய உள்ளீட்டு பிரிவு செய்தி ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி. மகாலிங்கம், எதற்காக இந்த சம்மன், குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு சம்மன் அனுப்புறது அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடியும். ஏன் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்க பின்னணி என்ன? தேவா, சென்னை போலீசார் தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது 3 வழக்குகள் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறது என்பதுதான் வழக்கு. 33 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வழக்கு. இந்த வழக்கை வழக்கமாக அமலாக்கத்துறை இதுபோன்ற மோசடி வழக்குகளில் பணம் என்பது சம்பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மோசடிக்கான பணத்தை, அதாவது கருப்பு பணம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது வழக்கமாக அமலாக்கத்துறை எடுக்கும். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தங்களது வழக்கு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவருக்கு சம்மனும் அனுப்பியிருக்கிறார்கள். மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வரும் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது சம்மன் அனுப்பியிருப்பதாக உயரதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் அவர் அடுத்த கட்டமாக எது மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான ஒரு வழக்கு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. எனவே 3 வழக்குகளின் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை விசாரணையை தொடருமா அல்லது அடுத்த கட்டமாக இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எத்தகைய முன்னெடுப்பை எடுக்கப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவா, மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வரும் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க மகாலிங்கம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டிய அடிப்படை சீர்திருத்தங்களை தற்போது செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசின் உண்மையான நிதிநிலையை எடுத்துரைக்கும் வகையில் வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். இதில் கடந்த 2006, 2007 நிதியாண்டு முதல் கடந்த 2020-21 நிதியாண்டு வரையான 15 ஆண்டு கால நிதி செயல்பாடுகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 2006, 2007 ஆண்டில் 2648 கோடி ரூபாய் உபரி வருவாய் ஈட்டப்பட்ட நிலையில் பின்னர் பற்றாக்குறை ஏற்பட்டு மீண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 2012, 2013 ஆண்டுக்கு பிறகு நிலைமை படிப்படியாக மோசமடைந்து கடந்த நிதியாண்டில் 61,320 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. 2006, 2007 ஆண்டில் 3,956 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை
கடந்த நிதியாண்டில் 92,305 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிர மாநிலங்கள் வருவாய் உபரியை பெற்ற நிலையில் தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.4% பற்றாக்குறை உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக 2020-2021 நிதியாண்டில் நிதி நிலைமையில் ஓரளவு சரிவு காணப்பட்டாலும் மாநிலத்தின் நிதிநிலை ஏற்கனவே மோசமாக இருந்ததாக வெள்ளை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மாநிலத்தின் சொந்த வரி சதவீதம் 5.46% என்ற மிக குறைந்த நிலையை எட்டியிருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இருக்கிறதுலேயே வருத்தத்தக்கது 5 வருடத்தில் உபரியோ இல்லை சில குறைந்த பற்றாக்குறை இருந்த ஒரு மாநிலத்தை மிகவும், அதாவது இன்னொரு வகையில் சொல்கிறேன், இந்த 5 வருடத்தில் எடுத்த மொத்த பொது கடன், அதுக்கு மேலே கொஞ்சம் மறைவான கடன் இருக்குது, அதெல்லாம் வரும்போது தெரிய வரும். ஆனால் பொது கடன் எடுத்தது ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய். அந்த 3 லட்சம் கோடி ரூபாயில் 1,50,000 கோடி, அதாவது 50% வெறும் வருவாய் பற்றாக்குறைக்கு தின செலவுக்கு செலவுப்பட்டிருக்கு. கடந்த 15 ஆண்டுகளாக மோட்டார் வாகனங்கள் மீதான வரி உயர்த்தப்படவில்லை. அண்டை மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக அளவில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் அதற்கேற்ப வருவாய் அதிகரிக்கவில்லை. இதேபோன்ற மின்சாரத்தின் மீதான வரியும் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மின்சார வரி விதிப்பு முறை குறிப்பிட்ட வகை மின் நுகர்வோர் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க வழிவகை செய்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு கடந்த 2014 ஆண்டிலிருந்து தற்போது வரை 216% அதிகரித்துள்ளது. அதே நேரம் மாநில அரசுகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மத்திய ஆயத்தீர்வையை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் மத்திய அரசிடமிருந்து 2,577 கோடி ரூபாய் மானியம் கிடைக்காமல் போனது. நடப்பு நிதியாண்டில் சாதகமான சூழல் ஏற்படுவதற்கும் அடுத்த நிதியாண்டில் வருவாய் வளர்ச்சி அதிகரித்து 2013-2014 ஆண்டுக்கு முந்தைய சூழலை அடைவதற்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்று வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நிதியுதவியை சிக்கனமாக வழங்கக்கூடிய மாற்று வழிமுறைகளை ஆய்வு செய்யலாம் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மாநில மக்கள் தொகையில் 50%க்கும் மேற்பட்டோர் நகர்ப்புறங்களில் வசிப்பதால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வை உயர்த்த வேண்டி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் வரியை உயர்த்தவில்லை. உள்ளாட்சி அமைப்புகள் சுயாட்சி பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதன் வரி வசூலிப்பு திறன் மேம்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதால் வழக்கமான அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அப்போதுதான் தொடர்ந்து அதிகரிக்கும் கடன் மற்றும் வட்டி செலவுகளிலிருந்து நாம் மீள முடியும் என்றும் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலத்திற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்ய வேண்டிய அடிப்படை சீர்திருத்தங்களை செய்திருக்க வேண்டும் என்றும் அதனை தற்போது செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். 2006 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 60,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அடுத்த 15 ஆண்டுகளில் 5,70,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் 2,63,976 ரூபாய் கடன் சுமத்தப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறையால் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிதி பற்றாக்குறைக்கு நிதியளிப்பதற்கு பெறப்பட்ட கடன்களால் ஒட்டுமொத்த கடன் சுமை பெருமளவு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 15 ஆண்டுகளில் நிலுவை கடன் நிலவரம் குறித்த தகவலும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன்படி 2006 ஆண்டில் அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்கிய போது கடன் அளவு 57,457 கோடி ரூபாயாக இருந்துள்ளது. அதன்பின் 2011 திமுக ஆட்சி நிறைவடையும் போது கடன் அளவு 1,01,394 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அடுத்து 2011-2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் 2,11,000 கோடி ரூபாயாகவும் மீண்டும் 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி அமைத்த நிலையில் 2021 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் கடன் அளவு 4,85,502 கோடி ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. நடப்பு ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின்படி 2022 மார்ச் மாதத்தில் ஒட்டுமொத்த கடன் அளவு 5,70,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2006 ஆண்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 2,712 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது.
அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்கும் அளவு அதிகரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2016-17 நிதியாண்டில் 60,298 கோடி ரூபாயும் கடந்த ஆண்டில் 88,477 கோடி ரூபாயும் கடன் வாங்கப்பட்டுள்ளது. மேலும் 2006-2007 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 18.37 விழுக்காடாக ஒட்டுமொத்த கடன் இருந்துள்ளது. அதன் பின் கடன் அளவை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 2012-13 ஆண்டிற்கு பிறகு ஒட்டுமொத்த கடன் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் தற்போது 14வது நிதிக்குழுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25 விழுக்காட்டினை எட்டியுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தினால் 15வது நிதிக்குழு கடன் வரம்புகளை தளர்த்தி இருந்தாலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் நிலையற்ற தன்மைக்கு செல்லும் அளவிற்கு அதிகமாக உள்ளதாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் வெளிச்சந்தையில் தற்போது அதிக அளவில் கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமடைந்து கொண்டே வரும் பற்றாக்குறை நிலையால் நம் மாநிலம் கடன்களை அதிகமாக நாட வைத்திருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எல்லா மாநிலமும் பொது சந்தா கடன் உற்பத்தியில் சதவிகிதமாக பார்க்கும்போது தொடர்ந்து குறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். நம்ம 2014-15 வரைக்கும் குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் 15-16% இருந்ததை இன்றைக்கு திருப்பி 26-27% தூக்கி போட்டோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2,16,24,238 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக புள்ளி விவரம் நாங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் பொது சந்தா கடன் மட்டும் 2,63,976 ரூபா இருக்கு. வெளிச்சந்தையில் கடன் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டி சாலைகள், பாலங்கள் போன்ற மூலதன செலவுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவது வழக்கமாக உள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் அந்த நிலை மாறி கடன் பெற்று அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் கடந்த சில ஆண்டுகளில் கடன் பத்திரம் மூலம் திரட்டிய நிதியை வைத்து ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டிய அவல நிலைக்கு தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சென்றுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாளர்களின் செலவுகள் மற்றும் ஓய்வூதிய செலவுகளை கூட மேற்கொள்ள முடியாத அளவுக்கே வருவாய் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் நிதி நிலைமையும் மோசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் துறை வாரியான செயல்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. போக்குவரத்து துறையானது அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலவினங்கள் போன்ற காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் 2019-2020 ஆண்டில் போக்குவரத்தை இயக்குவதன் மூலமாக கிடைக்கும் வருவாயானது அவற்றின் பணியாளர் செலவுகள் மற்றும் ஓய்வூதிய செலவுகளை கூட மேற்கொள்வதற்கு போதுமானதாக இல்லை. 2011-2012 ஆண்டில் போக்குவரத்து கழகங்களில் ஒட்டுமொத்த இழப்பு 8,761 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது 2020-2021 ஆண்டில் 42,143 கோடி ரூபாயாக அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்து நிறுவனங்கள் இயக்கக்கூடிய வாகனங்கள் 1 கிலோமீட்டருக்கு 59 ரூபாய் 15 காசுகள் வீதம் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகளின் தரம் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப மூலதன சொத்துக்களில் முதலீடுகள் செய்யவில்லை. இதன் காரணமாக 2010-2011 21,197 இருந்த பேருந்துகளின் எண்ணிக்கை 2020-2021 ஆண்டில் 20,670 பேருந்துகளாக குறைந்துள்ளது. லாபம் தரும் பல வழித்தடங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்திருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஒட்டுமொத்த இழப்பு 10 ஆண்டுகளில் 53,696 கோடி ரூபாயிலிருந்து 1,11,084 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் உதய் திட்டத்தின் கீழ் 50% இழப்பை மாநில அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒரு யூனிட் மின்சாரத்தை வழங்குவதற்கு 9 ரூபாய் 6 காசுகள் செலவு ஏற்பட்ட நிலையில் யூனிட் ஒன்றுக்கு 6 ரூபாய் 70 காசுகளே வசூலிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் 2 ரூபாய் 36 காசுகள் குறைவாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக மின் கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தின் ஒட்டுமொத்த இழப்பு 10 ஆண்டுகளில் 4,031 கோடி ரூபாயிலிருந்து 6,782 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 10 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் காலமுறையாக கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வாங்கியதன் காரணமாக கூடுதல் வட்டிச் சுமையுடன் வருவாய் செலவினமும் அதிகரித்திருப்பதாக வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் இழப்பு 574 கோடி ரூபாயிலிருந்து 2,700 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது.
கிலோ லிட்டர் தண்ணீரை விநியோகிப்பதற்கு 20 ரூபாய் 81 காசுகள் செலவிடப்படக்கூடிய நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து 10 ரூபாய் 42 காசுகளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து 8 ரூபாய் 11 காசுகளும் மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியத்தின் ஒட்டுமொத்த பற்றாக்குறை 391 கோடி ரூபாயிலிருந்து 2581 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. எனவே பொதுத்துறை நிறுவனங்களின் இக்கட்டான நிதிநிலை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாக வெள்ளை அறிக்கை குறிப்பிடுகிறது. இது மக்களுக்கான சேவையின் தரத்தை குறைக்க வாய்ப்புள்ளதால் இந்த நிறுவனங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஜ்ய வரி மூலமாக செல்வந்தர்களே பயனடைவதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் மோட்டார் வாகன வரி, பேருந்து மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பூஜ்ய வரியால் சாதாரண மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றார். ஜீரோ டேக்ஸ்னா ஜீரோ டேக்ஸில் பயனடைகிறது சாமானிய மக்கள் இல்லை, ஏழை மக்கள் இல்லை. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு தான் ஜீரோ டேக்ஸ். ஜீரோ டேக்ஸ் என்றதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை. சரியான டேக்ஸை சரியான நபர்களிடம் சரியான வகையில் ஈட்டுவது அரசாங்கத்தின் திறமையை காமிக்கும். இந்நிலையில் வெள்ளை அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் வரியை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். மின்சாரம் மற்றும் பேருந்து கட்டணத்தை சரி செய்யாமல் நிதிநிலையை சரி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். 5 வருஷத்தில் இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் சொல்கிறத பார்த்தா மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் ஏறும், பஸ்ஸு கட்டுமானம், பஸ்ஸோட டிக்கெட் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிசிட்டியில் ஆல்ரெடி ஹை எண்ட் கஸ்டமர்ஸுக்கெலாம் நீங்கள் கமர்ஷியல் ரேட் அளவுக்கு வாங்குறீங்க. ஸோ லோவர் லெவலில் ரேட்டு 2 ரூபா 3 ரூபாய்க்கு போடுற இடத்துலலாம் ரேட்டு ஏற்றுறாரான்னு பார்க்கணும். பட் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சரி பண்ணாமல் தமிழ்நாட்டோட ஃபைனான்சஸை நீங்கள் சரி பண்ண முடியாது. இதேபோல் தமிழக அரசின் நிதி நிலைமை குறித்து வெளிப்படையான முறையில் நிதியமைச்சர் வெளிப்படுத்தி இருப்பதாக இந்திய தொழிலக கூட்டமைப்பை சேர்ந்த ரகுநாதன் தெரிவித்துள்ளார். எனினும் எந்த ஒரு விலையேற்றத்தையும் ஏற்கும் நிலையில் மக்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும்படி இல்லை என்றால் என்னால் செலவு செய்ய முடியாது, கடன் வாங்கிக் கொண்டே இருக்க முடியாது, இப்படித்தான் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறத மக்களுக்கு ஒரு தன்னிலை விளக்கமாக கொடுக்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விலையேற்றமும் ஏற்புடையதாக இருக்காது. ஒரு சாமானிய மக்களுக்கு, ஒரு நடுத்தர குடும்பம் நடத்துறவங்களுக்கு இதற்கு மேல எந்த விலையேற்றமும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. வரியை உயர்த்தாமல் வேறு எந்தெந்த வழிகளில் நிதிநிலையை மேம்படுத்த முடியும் என்பதை நிதியமைச்சர் ஆராய வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் சுமை இருப்பதாக நிதியமைச்சர் கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான காரணங்களை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். தமிழக அரசினுடைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதுல 2013-2014 ஆண்டிற்கு பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை மோசமாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார். ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு இந்த பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறார். அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல கடன் வாங்கித்தான் அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை சென்றிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதிகமா கடன் வாங்கியதால 2021 மார்ச் 31 படி அரசினுடைய மொத்த கடன் அப்படிங்கிறது 5.7 லட்சம் கோடி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படி தமிழக அரசு வாங்கிய கடனுக்கு மட்டும் தினமும் 115 கோடி ரூபாய் வரி செலுத்துகிறது. 115 கோடி ரூபாய். ஏன் கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, ஏன் வருவாய் அதிகரிக்கல அப்படின்ற கேள்விக்கு வாகன வரி, சொத்து வரி போன்ற வரிகள் பல ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. அது மட்டுமல்லாது சுரங்கங்கள், கனிமங்கள் மூலமாக வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். அதே மாதிரி 2020-21 பெட்ரோல் டீசல் வரிகள் மீது மட்டும் 3.89 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வருவாயா கிடைச்சிருக்கு. ஆனா அதுல 837 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு. இதுல இந்த மொத்த தொகையில 0.25% குறைவு. நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 0.23% தான் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் 40 காசு தான் மத்திய அரசு தமிழகத்திற்கு வரியாக கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்.
மொத்த கடன் அப்படிங்கிறது 5.7 லட்சம் கோடி. அதுல போக்குவரத்து மற்றும் மின்சார வாரியத்தினுடைய கடன் மட்டும் 2 லட்சம் கோடி. 1 கிலோமீட்டர் பேருந்து இயக்கத்திற்கு 59 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக சொல்கிறார்கள். போக்குவரத்து மூலமாக மாநில அரசுக்கு தினசரி இழப்பு மட்டும் 15 கோடி ரூபாய். எனவே பேருந்து கட்டண உயர்வு வரக்கூடிய பட்ஜெட்டில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்ல தனியார் பங்களிப்பு அதிகரிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதை தொடர்ந்து மின்சாரத்துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட் மின்சாரத்துல அரசுக்கு 2.36 ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையில தெரிய வந்திருக்கு. மின்சார வாரியத்தினுடைய தினசரி இழப்பு அப்படிங்கிறது 55 கோடி ரூபாய். மின்சார வாகன பயன்பாடு காரணமா மின்சார பயன்பாடு இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சா கூட மின்சார கட்டணம் இனி படிப்படியாக அதிகரிக்கப்படுமா, அது இந்த பட்ஜெட்ல இருந்தே தொடங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி பல்வேறு வகைகள்ல கடன் வாங்கி செலவு செய்திருப்பதால் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2.37 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய அந்த வெள்ளை அறிக்கையில தெரிவிச்சிருக்கார். 8 திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தவறான திசையில் இயக்கப்பட்ட காரால் பதற வைக்கும் விபத்து. விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சட்டப்படியான வாரியங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய உத்தரவாத தொகை 91,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் தவறான நிர்வாகத்தால் அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்களுக்கு முக்கிய சேவைகளை வழங்கி வரும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் போன்றவற்றின் மோசமான நிதிநிலை காரணமாக அவை சுயமாக கடன் பெற முடியாத நிலை உள்ளது. இதனால் அந்நிறுவனங்கள் கடன் பெறுவதற்கு அரசின் உத்தரவாதம் அவசியமாக உள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலையை விளக்கும் விதமாக வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் 2006-2007 ஆண்டில் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக 3,960 கோடி ரூபாய்க்கு உத்தரவாதம் அளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மின்துறைக்கு உத்தரவாதங்கள் பெருமளவு அளித்ததன் காரணமாக 2014-2015 ஆண்டில் தமிழ்நாடு அரசு வழங்கிய மொத்த உத்தரவாதங்களுக்கான தொகை 53,697 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2016-2017 ஆண்டிற்கு பின்னர் உதய் திட்டத்தின் கீழ் இணைந்த பின்னர் உத்தரவாத தொகையின் அளவு குறையத் தொடங்கிய நிலையில் அதன் பிறகு உடனடியாக உத்தரவாதங்கள் மீண்டும் உயரத் தொடங்கியதாகவும் 2020-2021 ஆண்டில் மின்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளில் ஏற்பட்ட மிக மோசமான நிதி நிலைமையின் காரணமாக ஒரே வருடத்தில் மொத்த உத்தரவாதங்கள் ஏறத்தாழ இரட்டிப்பாகி 91,818 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இதில் மின்துறைக்கான உத்தரவாத தொகை 82,916 கோடி ரூபாயாக உள்ளது. 2019-2020 ஆண்டில் அனைத்து மாநிலங்களிலும் அதிகபட்சமான நிலுவையில் உள்ள உத்தரவாதங்கள் பட்டியலில் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. மோசமடைந்து வரும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிதிநிலையானது அவை அரசின் உத்தரவாதமின்றி கடன் பெற இயலாத நிலைக்கு ஆளாகி இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 69 பெரிய நிறுவனங்களில் 26 நஷ்டத்தில் இயக்கப்படுகிறது தினமும். டான்ஜெட்கோ, டான் டிரான்ஸ்கோ, போக்குவரத்து கழகம், இந்த 3 மாத்திரம் சேர்த்தால் இவங்க 3 மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார்கள். டிஎன்இபியும் போக்குவரத்து கழகம் மட்டும். அப்போ இந்த கடனையும் சேர்த்தால் மாநிலத்தோடைய மொத்த கடன் உற்பத்தியில் 26-27 கிடையாது, 36-37%. ஏன்னா இது கிட்டத்தட்ட 10% உற்பத்தியில் இந்த ஈபிக்கும் போக்குவரத்துக்கும் மட்டும். பொதுத்துறை நிறுவனங்களில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நிலுவையில் உள்ள கடனை மாநில அரசின் கடனுடன் சேர்த்தால் அத்தொகை மாநில மொத்த உற்பத்தியில் 36% உள்ளது. இது வரையறுக்கப்பட்ட 25% விட அதிகமாக உள்ளது. மேலும் 2006-2007 ஆண்டில் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் அரசிடமிருந்து பெற்ற கடன் 1,578 கோடியாக இருந்த நிலையில்
அடுத்த 15 ஆண்டுகளில் 20,019 கோடியாக அதிகரித்துள்ளது. வணிக வரித்துறை, சுரங்கம், டாஸ்மாக் போன்றவற்றில் முறையாக வரி வசூலிக்காததால் 75,000 கோடி ரூபாயும், வசதி படைத்தவர்களுக்கும் அரசு மானியங்கள் வழங்கப்பட்டதில் 25,000 கோடி ரூபாயும் என மொத்தம் 1,00,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டினார். செலவில் மினிமம் ஒரு 25,000 கோடி சரியான இடத்துக்கு போகாமல் முறைகேடாக வெவ்வேறு இடங்களில் போகுது. அப்போ இந்த 75 அந்த 25 சேர்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இன்எஃபிஷியன்சி, யாரும் திட்டமிடாமல், யாரும் நோக்கம் வைக்காமல், சட்டமன்றம் ஒப்புதல் கொடுக்காமல், இயலாமையினாலும், மேலாண்மை குறைவினாலும், முறைகேடுனாலும், தவறினாலும் நம்ம இழக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களின் மோசமான நிதிநிலை சேவைகளின் தரத்தை பாதிப்பதுடன் ஏற்கனவே நெருக்கடியில் உள்ள மாநிலத்தின் நிதிநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே பொதுத்துறை நிறுவனங்களில் சீர்திருத்தத்தை ஒத்திவைக்க இயலாது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் மற்றும் பேருந்து கட்டணத்தை அதிமுக அரசு உயர்த்தாததே வருவாய் இழப்புக்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் அளவு பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு விளக்கமளித்துள்ள முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவே அதிமுக ஆட்சியில் கடன் பெற்றதாக தெரிவித்தார். இது எல்லா மாநிலங்களிலும் நடைமுறையில் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக கடன் பெற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுமே இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களும் கடன் பெற்றுதான் வளர்ச்சி பணிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாடும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக திட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில்தான் திராவிட முன்னேற்றங்களும் கடன் பெற்றுள்ளது. கொள்முதல் பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்த போதிலும் மக்களின் நலன் கருதி மின்கட்டணம், பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாததன் காரணமாகவே அரசின் கடன் உயர்ந்திருப்பதாகவும், எந்த அரசு வந்தாலும் இதனை தவிர்க்க முடியாது என்றும் அவர் விளக்கமளித்தார். பல வகையிலும் மின் சாதனங்கள் விலை உயர்வின் காரணமாக நாம் மின் கட்டணத்தை உயர்த்தாத காரணத்தினாலே அதிலே நஷ்டம் ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகத்தில் அதே மாதிரி தான். இன்றைக்கு அந்த கட்டணத்தை டீசல் விலை ஏற்றத்திற்கு தகுந்த மாதிரி உயர்த்திருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கு எந்த அளவுக்கு டீசல் விலை உயர்ந்திருக்கும் நன்றாக தெரியும். இதேபோன்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் கடன் சுமை குறித்த விவரங்கள் எவையும் புதிதல்ல என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் போக்குவரத்து மற்றும் மின்சார துறைகளில் ஏற்பட்டிருக்கும் இழப்புகள் கட்டண குறைவால் ஏற்பட்டது இல்லை என்றும், அந்த துறைகளில் உள்ள முறைகேடுகள் மற்றும் நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்டவை என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையை மேம்படுத்த வேண்டியது கட்டாயம் என்ற போதிலும் அது நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமே இருக்க வேண்டுமே தவிர மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கையில் சொத்து வரி, வாகன வரி, மின்கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியே ஆக வேண்டும் என்ற துணியிலான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது பெரும் கவலை அளிப்பதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட சூழல்களால் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கும் மக்கள் அதிலிருந்து இன்னும் மீண்டு வராத நிலையில் வரி உயர்வு, கட்டண உயர்வு என்பதெல்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அமைந்துவிடும். அதற்கு பதிலாக முந்தைய ஆட்சியாளர்கள் முறைகேடாகவும் தவறாகவும் செலவழித்ததாக நிதியமைச்சர் கூறியபடி 1,00,000 கோடியை அதற்கு காரணமானவர்களிடமிருந்து மீட்டெடுக்கும் வேலையை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபிக்கு விழுப்புரம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் விழுப்புரம் அருகே அரசு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் எஸ்பிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புகார் அளிக்க வந்த எஸ்பியை தடுத்ததாக செங்கல்பட்டு எஸ்பி மீதும் புகார் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் புகாருக்கு ஆளான சிறப்பு டிஜிபி, செங்கல்பட்டு எஸ்பி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில்
நீதிமன்றத்தில் வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் வழக்கை முடிக்க உத்தரவிட்டது. தமிழக அரசின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். இது தொடர்பாக முன்னாள் டிஜிபி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 29ஆம் தேதி 400 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். இதையடுத்து முன்னாள் டிஜிபி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. அதன்படி விழுப்புரம் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்பு சிறப்பு டிஜிபியும் செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பியும் இன்று ஆஜராகினர். அவர்களிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. பிறகு இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டு வழக்கு விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் காவல்துறையின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் 2ஆம் கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத்துறை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் தகைசால் தமிழர் விருது உட்பட பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. Thousands of our freedom fighters sacrificed their lives and millions of them struggled to attain independence. To relive the moment and to enjoy the spirit of freedom, we celebrate the 15th of August every year. இதன் காரணமாக கோட்டையிலிருந்து போர் நினைவு சின்னம் வரை காலை 10 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் காமராஜர் சாலையிலிருந்து ராஜீவ்காந்தி சாலை வழியாக பாரிமுனை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் அண்ணா சாலை, முத்துச்சாமி பாலம் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாத்திகர் என்பதால் அவரை இந்து சமய அறநிலையத்துறையின் கூட்டங்களுக்கு தலைமை ஏற்க அனுமதிக்க கூடாது என வழக்கு தொடுத்தவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீதிபதி அனுமதியின்றி பொதுநல வழக்கே தொடரக்கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்து கடவுள் முன்பு உறுதிமொழி ஏற்ற பிறகே இந்து அறநிலையத்துறை கூட்டங்களுக்கு முதலமைச்சர் தலைமை வகிக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு விசாரித்தது. அப்போது இந்தியா மதசார்பற்ற நாடு என்றும் அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரத்தை வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தனர். முக்கிய பதவி வகிப்பவர்கள் பதவியேற்கும் போது கடவுள் பெயரிலோ அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரிலோ பதவியேற்க அரசியல் சாசனத்தில் வழிவகை உள்ளது என குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரரின் மத உணர்வுகள் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கை தொடுத்த மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் முன் அனுமதி இன்றி பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர். மத்திய தொல்லியல் துறையில் தமிழ் மொழி கல்வெட்டு இயல் வல்லுநர்கள் நியமிக்கப்படாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் கீழடி, கொந்தகை, சிவகளை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அகழாய்வில் கிடைத்துள்ள பழங்கால அடையாளங்களை பாதுகாக்க கோரி எழுத்தாளர்கள் குத்தாலம் குறிச்சி, காமராஜ் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், எம் துரைசாமி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 60,000 கல்வெட்டுகள் தமிழில் உள்ளதாகவும் தமிழ் மொழி கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு தனித்துறை அமைக்க வேண்டும் என மனுதாரர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் திராவிட மொழிகளோடு பொத்தாம் பொதுவாக தமிழ் மொழியை சேர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு அனைத்து மொழிகளையும் சமமாக பாவிக்க வேண்டும் என மத்திய தொல்லியல் துறைக்கு அறிவுரை கூறினர். மேலும் மத்திய தொல்லியல் துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். தன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி பப்ஜி மதன் தொடுத்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணையருக்கு தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு மூலம் பெண்களை ஆபாசமாக சித்தரித்ததாகவும் சிறுவர்களை தவறாக வழிநடத்தியதாகவும் பப்ஜி மதன் மீது ஏராளமான புகார்கள் குவிந்ததால் அவர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மதன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்க தொழில் போட்டியாளர்கள் தனது வீடியோவை எடிட் செய்து பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் இந்திய அரசால் தடை செய்யப்படாத பப்ஜி விளையாட்டை தான் விளையாடியதால் பொது அமைதிக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மதன் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மதன் மனு குறித்து சென்னை காவல் ஆணையரும் தமிழக அரசும் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே இருசக்கர வாகனம் மீதும் சாலையில் நின்றிருந்த பெண்ணின் மீதும் கார் மோதும் பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தமபாளையம் கம்பம் சாலையில் புதுப்பட்டி என்ற இடத்தில் கடந்த 29ஆம் தேதி இந்த விபத்து நடந்துள்ளது.
அதிவேகமாக வந்த கார் தவறாக இயக்கப்பட்டதால் சாலையின் மறுபக்கம் வந்த இருசக்கர வாகனம் மற்றும் சாலையில் நின்ற பெண்மணி மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த சூர்யா, சாலை ஓரம் நின்றிருந்த பாக்கியம், காரில் வந்த 2 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து உத்தமபாளையம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவின் அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 14 பேர் பலியாகினர். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவு சீரிடப்பட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. தமிழக பொதுத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அருணாள் ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் தாக்கல் செய்த இடைக்கால அறிக்கையின் பரிந்துரையின்படி போராட்டங்களுக்கு எதிரான 38 வழக்கில் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆக்சிஜன் தயாரிப்புக்கான டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய நட்சத்திரங்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் திருவிழா வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. இதில் இந்தியா 1 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றது. இந்நிலையில் கடைசி கட்ட போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள் ஜப்பானில் இருந்து தாயகம் திரும்பினர். இதில் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்த நீரஜ் சோப்ராவிற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் ஒலிம்பிக்கில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி, மல்யுத்த போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரவிக்குமார் தாஹியா, வெண்கலப் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியாவிற்கு நண்பர்கள் குடும்பத்தினர் திரண்டு வந்து வரவேற்பு அளித்தனர். அத்துடன் ரசிகர்கள் மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஒலிம்பிக் வீரர்களை கொண்டாடினர். இதையடுத்து இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் டெல்லி தியான்சந்த் மைதானத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் டோக்கியோவில் பதக்கம் வென்ற வீரர்கள் மற்றும் ஆடவர் ஹாக்கி அணியினரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் சட்டத்துறை அமைச்சரும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சருமான கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பாராட்டி பேசினர். முன்னதாக இந்திய வீரர் வீராங்கனைகளின் வெற்றியை ஷாம்பியனை பீச்சி அடித்து அமைச்சர் ரிஜிஜு கொண்டாடினார். கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய 9 இடங்களில் கடைகள், வணிக வளாகங்கள் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஆடி மாத விழாக்களில் மக்கள் கூடுவதை தடுக்க அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு, புரசைவாக்கம், டவுன்டவுன் சந்திப்பு, ராயபுரம் கல்மண்டபம் சாலை, அமைந்தகரை உள்ளிட்ட 9 இடங்களில் கடைகள், வணிக வளாகங்கள் கடந்த 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை செயல்பட மாநகராட்சி தடை விதித்தது. இதனால் எப்போது மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் ரங்கநாதன் தெரு, ஹபிபுல்லா தெரு போன்ற இடங்கள் வெறிச்சோடின. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி விதித்த தடை திங்கட்கிழமை காலையுடன் முடிவுக்கு வந்தது. இதனால் தியாகராய நகர், ரங்கநாதன் தெருவில் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை அனைத்து கடைகளும் கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டன. கடைகளில் ஊழியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து பணியாற்றினர். வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்து வருவதை உறுதி செய்ததுடன் உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர். கடையின் நுழைவு வாயிலில் கிருமிநாசினி வைக்கப்பட்டிருந்தது. 9 நாட்களுக்கு பிறகு கடைகள் மீண்டும் திறக்கப்பட்ட போதும் பொதுமக்கள் கூட்டமின்றி கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நாங்களும் சானிடைசிங் வைக்கிறோம், ப்ரெஷரிங் பார்க்குறோம், ப்ளஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணுறோம். எங்களுக்கு மாஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், எங்கள் அசோசியேஷன் மாஸ்க் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்துல ஆஃபீஸர்ஸ், எங்கள் டிசி, ஏசி, அவங்க சொல்கிற விஷயங்களையும் கேதர் பண்ணி அவங்களுடைய உத்தரவு மாதிரி எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
நாங்கள் சொன்னோம் இனிமேல் வருங்காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கடை அடைக்கிற மாதிரி சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தினா கடையை அடைக்காமல் நேர கட்டுப்பாடு கொடுங்க. அது மாதிரி இந்த அரசு விடுமுறை நாட்களில் கடை திறக்காத அளவுக்கு கொடுங்க. நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம். கடையை மட்டும் மூடாமல் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மூலிமா கூட்டத்தை குறைக்கிறதோட இந்த வியாதியிலேருந்து மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் செய்கிறேன்னு சொல்லி உரிமை. புரசைவாக்கம், குத்தவால் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் பொருட்களை வாங்க வந்த வண்ணம் இருந்தனர். நீட்ஸ் எல்லாருக்கும் எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் முடியாது. இது வரும்போது நாங்கள் நம்மளுக்குள்ள சோசியல் டிஸ்டன்ஸு இந்த மற்ற விஷயம் மாஸ்க் போடுறது அதெல்லாம் இருந்ததுன்னா ஆல்ரைட் ஆகிடும், இல்லைன்னா தான் ப்ராப்ளம். இதேபோன்று பிரசித்தி பெற்ற கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 8 நாட்களுக்கு பின்னர் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். தினமும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் கடலில் புனித நீராட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சிவகார்த்திகேயை நடித்து வரக்கூடிய டான் படத்தின் படப்பிடிப்பு அனுமதியின்றி நடத்தப்பட்டதால் படக்குழுவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதோடு இயக்குநர் மற்றும் 31 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கி வரக்கூடிய டான் என்ற படத்தின் படப்பிடிப்பு ஆனமலை ஆற்றங்கரை அருகே மேம்பாலத்தில் நடைபெற்றது. இதற்காக கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி ஏதும் பெறாமல் படப்பிடிப்பு நடந்துள்ளது. படப்பிடிப்பை வேடிக்கை பார்ப்பதற்காக ஏராளமானோர் குவிந்தனர். அதில் பெரும்பாலானவர்கள் முகக்கவசமின்றியும் தனிநபர் இடைவெளியுமின்றியும் சுற்றித் திரிந்தனர். இதனால் அந்த பகுதியில் கொரோனா தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. மேலும் அந்த வழியாக பொதுமக்களின் வாகனங்கள் செல்ல விடாமல் படக்குழுவினர் தடுத்து நிறுத்தியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் வேடிக்கை பார்த்து வந்தவர்களை விரட்டியடித்து போக்குவரத்தையும் சரி செய்தனர். அனுமதியின்றி படப்பிடிப்பை நடத்தியதை அடுத்து இயக்குநர் சிவசக்கரவர்த்தி மற்றும் படக்குழுவின் 31 பேர் மீது பெருந்தொற்று நேரத்தில் கூட்டம் கூட காரணமாக இருந்ததாக கூறி பெருந்தொற்று தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. படக்குழுவுக்கு 19,400 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா காலத்தில் கோவையில் கிராம பகுதிகளில் படப்பிடிப்புகள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்ற எதிர்ப்பும் எழுந்துள்ளது. கிராம பகுதியில் ஷூட்டிங் நடக்கிறப்போ மக்கள் ஆர்வ கோளாறின் காரணமாக அதிக அளவில் கூடுறதுனால, அது முகக்கவசங்கள் இன்றி சமூக இடைவெளி இன்றி இருந்ததுனால கொரோனா தொற்று ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்ற நிலையில் இன்னும் அதிகமான ஒரு கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஷூட்டிங்குகளை தடை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.